சந்ததியாக தொடர்ந்து வைக்கக்கூடிய விசேஷத்துல இந்த நவராத்திரி கொலு அப்படிங்கிற ஒரு அமைப்பு குடும்பத் தலைவியோட ஜாதகமோ அல்லது பிரசனமோ பார்த்துட்டு அந்த 9 நாட்களுக்கு கலசம் மட்டும் வச்சு கூட நம்ம வழிபாடு எடுக்கலாம். சின்ன சின்ன குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்கலாம் மாலையில போய் இந்த கொலு கிட்ட உட்கார வச்சு பாட வைக்கிறது, ஸ்லோகங்கள் சொல்ல வைக்கிறது அவங்களுக்கு நல்ல மனப்பாட மனன சக்தியை கொடுக்கும். நமக்கு வாரி வழங்கக்கூடிய வல்லமை இந்த நவராத்திரி திருவிழாவில் உண்டுங்க. இந்த பண்டிகையெல்லாம் நம்ம தவிர்க்கவே கூடாது. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை, ஸ்ரீ வாராகி அம்மன் துணை, வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. இப்போ பார்த்தீங்கன்னா நவராத்திரியுடைய கொலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான இந்த 9 நாட்களுடைய அமைப்பை, 9 நாட்கள் விரதத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது விசேஷத்தை தரணும். எல்லா தேவியும் முப்பெரும் தேவிம்பாங்க. பார்வதி மகா சக்தி பொருந்தியவள் அப்படின்னு அர்த்தம். சக்தி அப்படின்னாவே ஒவ்வொரு சொரூபமா இருக்கக்கூடிய விசேஷம்னு அர்த்தம். அப்படி இந்த நவராத்திரி ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு பெயர் நாமத்துல வரும். அதுல ஆஷாட நவராத்திரி. அது என்னங்க ஆஷாட நவராத்திரி அப்படின்னா, குப்த நவராத்திரி. ஆஷாட மாசம் வரக்கூடிய கடகத்துல பயணிக்கக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய அமைப்புல ஜூலை 15ஆம் தேதி புதன்கிழமை ஆணி 31 ஆணி 31 பிறக்குதுங்க. ஆடி மாதம் வரும். ஆடி 8ஆம் தேதி வரையும் வருங்க. அப்ப அந்த 9 நாட்களும் ஒவ்வொரு தேவியையும் சிறப்பாக நம்ம வழிபாடு எடுக்கணும். ஜூலை 23ஆம் தேதி நிறைவடையக்கூடிய நவராத்திரி 9 மகா சக்தியோட அந்த கொலுவில் எல்லா விஷயமும் இருக்கும். கொலு அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய அந்த பரம்பரையாக வைக்கக்கூடிய அமைப்பு இருந்தா மட்டுமே வைப்பாங்க. இப்போ நான் வச்சேங்க, என் மருமக வைப்பாங்க, என் பேத்தி வைப்பாங்க. அப்படி சந்ததியாக தொடர்ந்து வைக்கக்கூடிய விசேஷத்துல இந்த நவராத்திரி கொலு அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிறைய சமூகத்தின் இடத்துல இருக்கு. ஆனால் இதெல்லாம் வைக்காதவங்க சிவன் கோயிலு, பெருமாள் கோயிலு, ஸ்ரீ ராகவேந்திரருடைய இது மாதிரி குரு மடத்துல, வீடுகள்ல, இந்த மாதிரி இடத்துல போய் நம்மளுடைய பிரார்த்தனையை வைக்கலாம். அதற்கான பொருட்களை, மங்கள பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். நெய்வேத்தியத்துக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேத்தியத்துக்கு நம்ம பிரசாதம் செய்வாங்க. அப்படி காலையிலையும் மாலையிலையும் அவங்க ஐதீகமாக இருந்து, பொதுவா இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் தாங்க, இப்ப ஜூலை 14ஆம் தேதி அமாவாசைங்க. அப்ப பாட்டி மேல தான் இந்த கொலு அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த படியெல்லாம் 7 படி, 11 படி, 18 படின்னு வச்சு அவங்க வீட்டை ஆதிக்கம்படி, அவங்களுடைய ஆன்மீக ஐதீகப்படி நமக்கு அமைக்கக்கூடிய இந்த படிக்கட்டுக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த ஆண்டு நமக்கு படிப்படியான வளர்ச்சியை கொடுக்கும். சில தடங்கல்கள் ஆச்சுன்னா அது 3 வருஷம் அப்படியே தொடர்ந்து தடங்கலாயிரும். இதெல்லாம் நம்ம பாசிட்டிவாவே பேசுவோம். ஸோ இந்த குப்த நவராத்திரி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள் பல நாடுகளிடையே இருக்கு. பல விஷயங்கள் பூமி சார்ந்து இருக்கு. நமக்கு நீர்நிலை பஞ்சபூதத்தினால பிரச்சனைகள் ஏற்படுது. இப்போ இந்த சிலிண்டரு பிரச்சனைகள், அதே போல நமக்கு பெட்ரோலு, டீசலு, இது மாதிரி வருமானம் விஷயங்கள், அதே போல இப்போ ஆட்சி மாற்றத்துல பல சிக்கல்கள், பல குழப்பங்கள், எல்லாமே ஒரு நம்ம பிரபஞ்சமே ஒரு சக்தி, ஒரு வரம் வேண்டி நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள்லாம் நம்ம குழுவாக இருந்து, ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் நம்ம போயிட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்து கொலு வச்சிருக்கோம், வாங்க மாமி அப்படின்னு கூட்டிட்டு வருவோம். இப்படி கூட்டு குடும்பமாக கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய அமைப்புக்கு தான் இந்த நவராத்திரி. அப்ப இந்த விசேஷமான பெண்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த மங்களமான விஷயத்த நம்ம இன்னும் இந்த ஐதீகமாக இந்த ஆண்டு சிரத்தையாக நம்ம எடுத்து செய்யணும். ஏன்னா வாராகி அம்மனுடைய வழிபாடு, துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, வராகி அம்மனோட தத்துவார்த்தம்லாம் நிறைய நம்ம சக்சஸ் கொடுக்கலாம். உடனடியாக தீர்வை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். துர்க்கைக்கு எப்படின்னா வேகமானவன்,
அவளும் உடனே அவளும் வந்து கஷ்டமான விஷயத்த அப்படியே அப்படியே ஒரு இஷ்டத்தோட வந்து செய்யக்கூடியவர். அதனால அம்பாள், தாயார், பார்வதி தேவி, அதே போல ஆண்டாள் தேவி எல்லாமே இந்த நவராத்திரி விழாவுல நம்ம அவங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் படி ஒரு கலச பூஜை கூட வச்சு நம்ம செய்யலாம். எதுவுமே நாங்க வைக்க மாட்டோம்னு கலசம் வைக்கலாம். அதுல 2 விதமா இருக்கு. நீர் சார்ந்து கலசம் வைக்கிறது. ஒரு கனி, ஒரு காயின்லாம் போட்டு நீர். அதுல வந்து பன்னீர் இது மாதிரிலாம் பச்சை கற்பூரம்லாம் போடுறது. இன்னொரு கலசம் இருக்குல்ல. எல்லாத்துக்கும் தேங்காய் முகப்புல வச்சு செய்யறது. ஆனா பச்சரிசி வச்சு அதுல வந்து நம்ம ஒரு கலசம் வைக்கிறது. இது மாதிரி 2 விஷயம் இருக்கு. அது உங்களோட அந்த பெண்கள் குடும்பத் தலைவியோட ஜாதகமோ அல்லது பிரசனமோ பார்த்துட்டு அந்த 9 நாட்களுக்கு கலசம் மட்டும் வச்சு கூட நம்ம வழிபாடு எடுக்கலாம். அப்ப குலதெய்வம் இதற்கு அனுகிரகம் ஆவாகரணம் பண்ணணும். அத முறைய வந்து நம்ம தவற விடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி இந்த வழிபாடு வந்து அம்பாள் தாயாருக்கு செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவியை நம்ம பூஜை செய்யறோம், மந்திரங்கள் சொல்றோம். காலையில ஐதீகமா சொல்றது, மாலை ஒரு 6 மணில இருந்து 8 மணிக்கு யார் யாரு பாட தெரியுமோ, ஸ்லோகங்கள் சொல்ல தெரியுமோ, எது வேணாலும் பாராயணம் பண்ணலாம். ராகத்தோட அப்படி கீர்த்தனையோட பாடணும்னு இல்லை. அவங்கவுங்க வீட்டு வசதி, அவங்கவுங்க குரல் வளம் பொறுத்து. அதே மாதிரி குழந்தைங்களை, அந்த சின்ன சின்ன குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்கலாம் மாலையில போய் அந்த கொலுகிட்ட உட்கார வச்சு பாட வைக்கிறது, ஸ்லோகங்கள் சொல்ல வைக்கிறது அவங்களுக்கு நல்ல மனப்பாடம், மனன சக்தியை கொடுக்கும், நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், குடும்பத்துல பல விஷயங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும். ஒவ்வொரு 9 நாட்களுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஒரு நாள் ஒரு அம்பாளுக்கு விசேஷம். என்ன விசேஷம்? இப்ப முதல் நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷம். அந்த தாயாருடைய பெயர் நாமம் சொல்லி நம்ம பூஜிக்கும் போது இப்ப நெட்ல எல்லாம் போட்டாவே வந்துருங்க. அதிலே வந்து அந்த தாய்க்கு என்னென்ன ஸ்லோகங்கள், என்னென்ன மந்திரங்கள், இன்னைக்கு என்ன வந்து நம்ம வந்து ஐதீகமா பிரசாதம் வைக்கணும், இதெல்லாம் உண்டு. அப்ப இந்த புதன்கிழமை வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு புத்தியோட, கல்வி ஞானத்தோட, அறிவோட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கு. அப்ப இந்த நாள் வந்து சைலபுத்திரி பூஜை அப்படின்னு அதுக்கு பேருங்க. இந்த பூஜை நேமெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே போல 2ஆம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவிக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்ரீ பிரம்மசாரணி பூஜை அப்படிங்கிற ஒரு அமைப்புங்க. 3ஆம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நவராத்திரி நாள்ல ஸ்ரீ சந்தி கண்டா, இது வந்து விசேஷமான ஒரு சக்தி சொரூபமா இருக்கக்கூடிய பூஜை அமைப்பு. 4ஆம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ குஷ்மாண்டா அப்படிங்கிற இதுல சமஸ்கிருத வார்த்தை, அந்த தேவியுடைய பூஜை. 5ஆம் நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்ரீ ஸ்கந்த மாதா பூஜை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு அம்பாளுடைய பெயர் நாமத்தோட நம்ம இத சொல்றோம். அடுத்தது 6ஆம் நாள் அப்படிங்கும்போது ஸ்ரீ காத்தாயினி பூஜை. இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா நல்ல ஒரு காசு பணத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்ம வீட்டுல காத்து நிற்கக்கூடிய விஷயத்த, நான் உட்காந்துட்டேன், அமர்ந்துட்டேன், இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய குலதெய்வம் தினமும் வந்து பார்த்துட்டு போகும். 7ஆம் நாள் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்ரீ காலராத்திரி நம்மளுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய பூஜையாக 7ஆம் நாள். 8ஆம் நாள் அப்படிங்கும் போது ஸ்ரீ மகா கௌரி பூஜை அப்படிங்கிறது இருக்கு. 9ஆம் நாள் ஸ்ரீ சித்தி அப்படின்னா எல்லாத்தையுமே சீக்கிரமா ஒரு சுபிக்ஷமா கொடுக்கக்கூடியது, சித்தி நாத்திரி பூஜை அப்படிங்கிற பெயர் நாமம். இதெல்லாம் வந்துட்டு ஐதீகமாக முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்ச நிறைவு நாளாக இருக்கக்கூடிய அந்த ஆடி மாதம் 8ஆம் தேதி வருதுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 9 நவராத்திரி பூஜையும் கரெக்டா வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி அதுல நம்ம வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறது, ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு அம்மனை போய் ஒரு நாளைக்கு தரிசனம் பார்க்கறது, ஒவ்வொரு கொழு வச்சிருக்கக்கூடிய வீட்டுக்கு போறது, இதெல்லாம் நமக்கு பல விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கும். என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனைய, அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த கடாட்சத்தை, லக்ஷ்மி கடாட்சத்தை, குபேர கலசத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடிய வல்லமை இந்த நவராத்திரி திருவிழாவில் உண்டுங்க. இந்த பண்டிகையெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கவே கூடாது. எந்த இது இருக்க குடும்பத்துல யாருனால போய் ஒருத்தர் நாளைக்கு போகலாம், அப்படி கூட நம்ம போய் வழிபாடு எடுக்கலாம், விரதம் இருக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம சக்சஸ் பண்ணணும்னா நம்ம அதுக்கான உடல் உழைப்பையும் கொடுக்கணும், மனசை நல்ல கசக்கி ஆத்மார்த்தமான பிரேயர் வைக்கணும். அப்ப அந்த வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இஷ்ட தெய்வமும்
குலதெய்வமும் இந்த எல்லா அம்பாளுடைய அனுகிரகமும் 9 நாட்களையும், நவம் அப்படின்னாவே 9, நவ அப்படின்னா 9, 9 நவரத்தினம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரத்தினம்ங்கிறதுலாம் அது ஒரு கான்செப்ட்டுங்க. எப்படின்னா இந்த அதிர்ஷ்டக்கல் மோதிரம் போறது. இப்ப நம்மலாம் வந்து இப்ப கருப்புல போட்டிருக்கோம். இது வந்து ரூபில இருக்கு. அதே போல சனி பகவானுடைய தாக்கம், தொழில் சார்ந்த விஷயம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இருக்கு. வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுடைய தசா புத்தி. அதே போல 5, 9 பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு நம்ம எடுக்கணுமா? பாக்கியஸ்தானத்துக்கு எடுக்கணுமா? இதுதான் நமக்கு நான் அந்த லக்கி ஸ்டோன் நவரத்தினம் நமக்கு பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய விஷயம். 9 கோள்களுமே நமக்கு நல்ல நிலையில இருந்து தசாபுத்தி இருக்கணும்னா 9ம் சேர்த்து ஒரிஜினலா இருக்கணும். ஸ்டோன்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது எப்படி கிடைக்கும்? எங்க கிடைக்கும்னு பார்த்து நம்ம அந்த நேரம், அந்த நாள், ஓரை, நட்சத்திரம் கொண்டு நம்ம அணியக்கூடிய விஷயம். அப்ப இந்த நவராத்திரியில நவரத்னம் நீங்க வாங்கலாம். உங்களுடைய ராசி கல் வாங்கி போடலாம். அதேபோல குலதெய்வ வழிபாடு எடுக்கலாம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு ஒரு புதுமையா நமக்கு கஷ்டமெல்லாம் நீங்கி ஒரு புரட்சித்தன்மையாக நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்புல நல்ல பிரார்த்தனை வேண்டுதல்லாம் வைங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க ஜாதக கட்டத்தை முழுமையா பார்த்துக்கணும். இந்த தசாபுத்திங்களா, இந்த நட்சத்திரங்க, எங்க ஃபேமிலியில இப்படி போயிட்டு இருக்கு. எங்க வீட்ல 2 பேத்துக்கு 7:30 சனி ஓடிட்டு இருக்கு. அஷ்டமத்தி சனி, சிம்ம ராசிங்க, மக நட்சத்திரம் என்ன பண்ணலாம்? இந்த வயசு, வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், அடிக்கடி உடம்பு தொந்தரவு வருது, வீட்ல சண்டை சச்சரவு ஓயாம சச்சரவு வந்து நிம்மதியே இல்லைங்க. இப்படி பல விஷயங்கள், பல போராட்டங்கள், பிரச்சனைகள் வீடுகள் தோறுமே இருக்கு. எல்லாருக்குமே சொல்யூஷன் வந்து ஒவ்வொரு பூஜையும் நமக்கு அது ஒரு நிவர்த்திய கொடுக்கும். இதுலயும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாறி இருக்குங்க. இப்ப நவராத்திரியில இப்ப சாதம் நம்ம வந்து எல்லாருமே அன்றாடம் வந்து ஒரு தானம் அப்படின்னா ஒரு சாப்பாடு கொடுக்கறது. இப்ப மேச ராசிக்காரங்க எல்லாருமே இந்த 9 நாட்கள்லுமே கண்டிப்பாக பருப்பு, துவரம் பருப்பு கலந்த அந்த சாப்பாடு, சாம்பார் சாதம் செய்து தானம் செய்யலாம். ஏழை எளியோர்களுக்கு செய்யக்கூடியது. அப்ப ஒரு அம்மன் கோயில் அதை செய்யறதுதான் சிறப்பு. 2வது ரிஷபராசிக்காரங்க கூழ் மாதிரி செஞ்சு, கேழ்வரகு கூழோ ஏதோ ஒரு களியோ இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் தானம் 9 நாட்களும். மிதுன ராசிக்காரங்க அப்படிங்கும் பொழுது நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல். அது வந்து எப்படின்னா அதுல நாட்டு சர்க்கரையும் டைமண்ட் கற்கண்டும் கலந்து ஏலக்காய்லாம் போட்டு அது ஒரு டிஃப்ரெண்டா 2 சர்க்கரை கலக்கணும். இந்த மாதிரி கலந்து நீங்க வெண்பொங்கல் மாதிரி இல்லாம கொடுக்கணும். கண்டிப்பா இதெல்லாம் கேட்டுக்குங்க டவுட் இருந்தா. கடகராசிக்காரங்க அப்படிங்கும்போது நீர் சார்ந்து அப்படிங்கும்போது என்னதுங்க பாயாசம், பால் பாயாசம், அரிசி பாயாசம் இது மாதிரி நீங்க டம்ளர்ல ஊத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப விசேஷமாக இருக்கு. இதெல்லாம் மாலை நேரம் தான் நீங்க அந்த கொலு வச்சிருக்கிற இடத்துலயோ அல்லது அம்பாள் கோயில்ல வெளியே நின்று நீங்க விநியோகம் பண்ணலாம். சிம்மராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க சர்க்கரை பொங்கல் சரிங்களா? அதுல வந்து டைமண்ட் கல்கண்டு அவசியம் கலந்திருக்கணும். இது வந்து நீங்க கேட்டுக்கோங்க. கன்னி ராசிக்காரங்க என்ன நீங்க கலவை சாதம், ஏதாவது புளியோதரை, எலுமச்சம்பழ சாதம் இது போல நீங்க செஞ்சு கொடுக்கலாம். துலாம் ராசிக்காரங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பால் பாயாசம் சரிங்களா? பால் பாயாசத்துல அவள் கலந்து அவள் பாயாசம் மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கான எதுனா பஞ்சாமிரதம் அல்லது பழங்கள் சார்ந்து ஏதாவது நீங்க அந்த பழங்கள் 2-3 பழங்கள் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். அல்லது ஜூஸ் மாதிரி லெமன் ஜூஸ் கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம். விசேஷமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் நாட்டு சர்க்கரை கலந்து எதையுமே ஈரமாக்காம நீங்க ட்ரையா தான் கொடுக்கணும். பேரிச்சம்பழமும் நீங்க அதுல கலந்து கொடுக்கலாம் அல்லது தனியாகவும் கொடுக்கலாம். அடுத்தது மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தானியங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? கொள்ளு, அதே போல சுண்டக்கடலை இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து வேச்சு அவிச்சு அதை நீங்க கொடுங்க. மகரத்துக்கு நல்லா இருக்கும். கும்பராசிக்காரங்கள்னா சின்னதா ஏதாவது ஒரு ஊறுகாயோ அல்லது பொரியலோ வச்சு தயிர் சாதம் இந்த மாதிரி பால் சாதம் இல்லாம தயிர் கலக்கணும். அது மாதிரி கொடுங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அவுள் பாயாசம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா
இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க குடுக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் இருந்தா, இந்த நவராத்திரியில 9 நாட்களும் நீங்க விநியோகம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தர்மம் கண்டிப்பா உங்களுடைய கஷ்டத்தை அப்படி தவிடு பொடியா ஆக்கும். உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துக்கோங்க. நவராத்திரியில் அம்பாளுடைய அனுகிரகமும், வராகி தேவியருடைய ஆசீர்வாதமும், உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாருக்குமே நல்ல வளத்தையும், செல்வத்தையும், ஆரோக்கியத்தையும் வாரி வழங்கட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.